நெல்லையில் கனிமொழி பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது எப்பொழுதும் நாம் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய தேர்தல்களை போன்ற தேர்தல் இல்லை. இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்று எண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு தேர்தல். ஏன்னா நிச்சயமா மறுபடியும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபி ஒன்றியத்தில் டெல்லியில ஆட்சிக்கு வராது. ஆனால் அப்படி ஒரு விபத்து நேரும் என்றால் இதுதான் இந்தியாவோட கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் யாரும் வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க. சர்வாதிகாரம் மட்டும்தான் மிஞ்சும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். மீனவர்களுடைய உரிமைகள், விவசாய மக்களுடைய உரிமைகள், இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய உரிமைகள், இதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பிரதமர் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த பொழுது வரவில்லை. மிகப்பெரிய பாதிப்பு தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வந்து எட்டி கூட பார்க்கல. நிதியமைச்சர் அனுப்பினாரு. ஆனா ஒத்த ரூபா கூட வரல. அந்த நிதியமைச்சரை கூட்டிட்டு போய் எல்லா இடங்களையும் காட்டியது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள். சரி, இவ்வளவு கஷ்டங்களை காட்டினாலாவது அவங்க மனம் இறங்கி காசு அனுப்புவாங்க, நிவாரணம் தருவார்கள் என்று நினைத்தால் ஒன்றும் வரவில்லை. இந்த பக்கம் எட்டியே பார்க்கல பிரதமர். ஆனா தேர்தல் வந்துருச்சு. வாரத்துக்கு 8 நாள் இருந்தா 8 நாளும் தமிழ்நாட்டில் இருப்பார். அந்த அளவுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை பிரதமர் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்கார். சுத்தி 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 வந்து. ஆனா தெரியும் எத்தனை தடவை வந்தாலும் ஒன்னும் ஓட்டு சேராதுன்னு. இருந்தாலும் 3வது இடத்துக்காக முயற்சி பண்ணுவோங்கிறதுக்காக பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார். நோட்டாவுக்கு கீழே போய் அவங்களுக்கு வழக்கம். இந்த தடவையாவது 3வது இடத்துக்கு முயற்சி செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு வேற தமிழ் மேல பாசம் வந்துடுச்சு இல்லையா? இல்ல, அவர் திருக்குறள் எல்லாம் சொல்லுவாரு. ஆனா அது திருக்குறளா இல்லையான்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதானே தவிர திருக்குறள் எல்லாம் சொல்லுவாரு. புதுசா வேற பிரதமர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா தமிழ் தான் மிக பழமையான மொழின்னு இவர் தான் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லணும். அப்படி திடீர்னு பாசம் வந்திருக்கு. எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. எனக்கு நான் தமிழ்நாட்டுல பிறக்கலையேன்னு வருத்தப்படுறாரு. ஒன்னும் தமிழ், நீங்க எங்களெல்லாம் ஹிந்தி கத்துக்கோங்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்க தமிழ் கத்துக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொன்னா உடனே ஒரு நல்ல ஆசிரியரை பார்த்து நிச்சயமாக அங்க டெல்லிக்கு அனுப்பி வைத்திருப்பார். இனிமேல வந்து நீங்க டெல்லியில இருக்க மாட்டீங்க. அதனால செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.